பால் குடிச்சிட்டான் தானம்மா? ஆமாம்மா, பால் குடிச்சிட்டான். சரி, செமிச்சுதா? இல்லம்மா, தட்டிக்கிட்டே தான் இருந்தேன், இன்னும் செமிக்கவே இல்லை. சிறக்கவே மாட்டேங்கிறான், நெஞ்சுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, என்கிட்ட வேணா குடி, நான் கீழே எடுத்துட்டு போறேன். உன் மாமியார் கீழே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், நாங்க வேணா பாத்துக்கிறோம். அவனுக்கு வெண்ணி வர வச்சு மேல எல்லாம் தொடச்சி எடுக்க வேண்டியது இருக்கு, நான் தொடச்சி எடுத்துட்டு வந்து தரேன். காலையில தான் நம்ம குளிப்பாட்டணும். 2 வாட்டி குளிப்பாட்ட செய்யலாமா? ஒரு வாட்டி குளிப்பாட்டுறோம், இன்னொரு வாட்டி தொடச்சு தானே எடுக்கிறோம். அவன் பால் எல்லாம் குடிக்கான்ல, பால் குடிக்கிறான், கழுத்துல எல்லாம் பால் படும், அவனுக்கு கொஞ்சம் கசகசன்னு தானே இருக்கும். நம்ம சொல்லுவோம், அவனுக்கு சொல்ல தெரியாது பத்தியாமா, அதனாலதான் சொல்றேன். குடி, நான் எடுத்துட்டு போயிட்டு வெண்ணி வச்சு லைட்டா தொடச்சி எடுத்துட்டு வந்து தரேன், சரியா? சட்டையை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருமா? சரிங்கம்மா. சாப்பிட்டு எதனா எடுத்துட்டு வருவாமா? பழம் எதனா? ஐயோ வேண்டாம்மா, இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன், பசிக்கல, எனக்கு வேண்டாம். சரிம்மா. எடி, உனக்கு ஏதாச்சும் வேணுமா? காதே கேட்காதுமா, போன்லயே அப்படியே உட்காந்துக்கிட்டு கிடப்பா. எடி, அனு. சொல்லுங்க பிரியா, என்ன சின்ன ஏதாச்சும் வேணுமா? எடுத்துட்டு வந்து தரவா? ஆமா, அவளுக்கு எதனா வேணும்னா நீ எடுத்துட்டு வந்து கொடுத்து அவ செய்யணும்னா அவ பரலோகத்துக்கு மேல போய் சேர்ந்துருவா. அவ்வளவு நேரம் அவ கையில போனை வச்சுக்கிட்டு எப்பா பாரு டொக்கு 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 டொக்குன்னு குத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. பாரு, காலையில இருந்து ஒரு படியா அங்க இருந்து இங்க இருந்து அங்கன்னு குதிச்சுக்கிட்டு இருந்தேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வரமான்னு சொல்லிட்டு மேல போனை தூக்கிட்டு வந்தேன். அப்பமா வச்சு மூஞ்சி முகர கட்டலாம் சரியில்லையே என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்ன படி சொல்லி? ஒண்ணு இல்ல, நீ எப்ப கேட்டாலும் ஒண்ணு இல்லன்னு தான் சொல்லுவா. வாயை திறந்து எதையும் சொல்லிட மாட்டான். என்னமோ போ பிரியா, பிள்ளைய கொடுமா, இந்த மேல தொடச்சு எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. யாரு தங்கம் தூங்குறீங்களா? காலையில இருந்து நைட்டு முழுக்க தூங்க வேண்டியது. நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய சிவராத்திரி தான். அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். தங்கம் என்னீங்க? எங்க அம்மா பார்க்கவும் செஞ்சுட்டு சொல்லியும் கட்டுவா. எடி, உன்கிட்டயே சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கேன். என் யாருங்கிட்ட தானே பேசுறேன், உனக்கு என்ன? இவங்க வேலை என்னமோ பாரு, அந்த போனையிலேயே டொக்கு டொக்குன்னு கொத்து என்ன முடிஞ்சா அந்த போனுக்குள்ள எகு குச்சி உள்ளோடி போயிட்டு அதுலயே படிச்சு தூங்கு. செல்ல குட்டி தங்கம், ஆச்சு கூட இருந்துக்கிறீங்களா? இவ கூட மட்டும் சேராத சொல்லிட்டேன். சரி, இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவா. வா, நம்ம கீழே போவேன், சரியா? பிரியா, துணியை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருமா. இப்ப உடனே வேணுமாமா? இல்லம்மா, இப்போதைக்கு வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். வெண்ணி வச்சுட்டு மேல துடைக்கும் போது சொல்றேன். மேல இருந்து தூக்கி போட்டு நான் எடுத்துக்கிறேன். இல்லம்மா, பரவாயில்ல, எடுத்துட்டு வந்து தரேன். அதாம்மா, நீ தான் எடுத்துட்டு வந்து தரப்போற. மேல நின்னுகிட்டே போடு. அங்க இருந்து இங்க மாடிப்படி எதுக்கு ஏறி இறங்கிட்டு இருக்கா. இதனால இருக்க மாட்டேங்கிறா. இவதான் ஒரு கையில இருக்க முடியல. நீ ஆச்சு சொல்லு பேச்சு கேட்டு இரு, சரியா? மேலேயே இருந்துக்கோ. சரிங்கம்மா. தங்கம், குளிப்பமா. சரி, என் பேரனை குளிப்பாட்டிட்டு கூட்டிட்டு வரேன். அனு, சொல்லுங்க, ஏன் கத்துறீங்க? யாரு? நான் கத்துறேன். கத்துனீங்களா? அதான். உங்களுக்கு கத்துனாதானே காதே கேக்குது. உங்க அம்மா சொல்ற மாதிரி போன்ல ஏன் இவ்வளவு அடிக்ட் ஆயிருக்கீங்க? போன் யூஸ் பண்ண கூடாதுல ரொம்ப. அதுவும் இல்லாம நீங்க இப்போ பிரெக்னெண்டா இருக்கீங்க. சின்ன கன்ஃபார்ம் ஆகல பிரியா, எல்லாரும் அதையே சொல்லாதீங்க ப்ளீஸ். இல்ல நான் உங்களை ஐ மீன் இந்த மாதிரி டைம்ல நம்ம போன் யூஸ் பண்ண கூடாதுல்ல, அதான் சொன்னேன். ஐயோ பிரியா, எங்க அம்மா மாதிரியே நீங்களும் பேசாதீங்க. இவ்வளவு நேரம் போன் எடுத்தனா? காலையில ரகு போன் பண்ணாங்க, அப்ப எடுத்து கொஞ்ச நேரம் மெசேஜ் பண்ணிட்டு போன் பேசினேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா இப்பதான் போன் எடுத்திருக்கேன். என்னன்னா, எங்க அம்மா பார்க்கும் போதெல்லாம் நான் போன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, அதனாலதான் எங்க அம்மாக்கு நான் எப்ப பாரு போன் தான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் போனை எப்பெல்லாம் கையில எடுக்கிறேனோ அப்பெல்லாம் எங்க அம்மா என் முன்னாடி வந்து நின்றுவாங்க. அதனால அவங்களுக்கு தோணுது நான் எப்ப பாரு போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு. எனக்கும் தெரியும் போன்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஓ, அப்ப ரகு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல பிரியா, அவர்கிட்டதான் மெசேஜ் பண்ணேன். அவர் ரிப்ளைவே பண்ணல. சரின்னு மறுபடியும் கால் பண்ணேன். வேலையில இருக்கேன்னா புரியாத உனக்கு, எதுக்கு போன் பண்றேன்னு கட் பண்ணிட்டு வச்சிட்டாரு. நான் இப்பதான் ஒரே வாட்டி கால் பண்ணனே, அதுக்கே இவ்வளவு கோவமா பேசுறாருன்னு தெரியல. அதான் பாத்துட்டு இருந்தேன். சண்டை தான் போடுவீங்களா 2 பேரும்? சண்டை தானே போடுவீங்களான்னு கேட்டேன், வேற எதுவும் கேட்கலையா? அதுக்கே வெக்கப்பட்டு தலையை உணிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சண்டைலாம் போடாம எப்படி இருப்போம்? சண்டை போட்டுட்டு உடனே சமாதானம் ஆயிடுவோம். அதெல்லாம் சண்டை போடுவோம். நானும் முத்துமையா சண்டை போட்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஆனா நீங்க 2 பேரும் சண்டை போட்டு இது வரைக்கும் யாருக்கிட்டயுமே சொன்னது கூட இல்ல போலயே. எங்க சண்டை தான் எல்லாருக்குமே தெரியுமே. அது அத்தைக்கும் உங்களுக்கும் நடக்கிற சண்டை. ஆனா ரகு கூட சண்டை வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நீங்க வேற கோவம் வந்துச்சுன்னா அவர் ரொம்ப பண்ணுவாரு. அப்ப நீங்க என்ன கேட்கலாம், நான் கொஞ்ச நேரம் பேச மாட்டேன் அப்படின்னு பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசிடுவேன். ஆனா அவரு பேசலன்னு வச்சுக்கோங்க, பேசவே மாட்டாரு. 2 நாள் ஆனாலும் சரி, 3 நாள் ஆனாலும் சரி, நான் தான் பின்னாடியே போகணும் தெரியுமா? ஆனா கேட்டா வெளியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பொண்ணுங்க பின்னாடிதான் பசங்க வருவாங்க அப்படின்வாங்க. ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அவர் கோவப்பட்டாரு, அவ்வளவுதான். நம்ம கோவப்படாம வச்சுக்க வேண்டியதான். என்ன சொல்றீங்க? ரகு அவ்வளவு நேரம் பேசாம இருப்பானா? பேசாம இருப்பானா? இருப்பாரு. ரொம்ப அவருக்கு பிடிக்காத விஷயத்த எதனா பண்ணிட்டோம்னா ரொம்ப கோவப்படுவாரு. அதுவும் இல்லாம கோவம் வந்துச்சுன்னா சமாதானப்படுத்துறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அப்படி சொன்னேன். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. ரகு கோவமே படமாட்டானே. ஆமா, கோவப்பட மாட்டாதான். இப்போ எப்பவுமே நல்லா சிடுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கோவத்தை கூட ஈஸியா சரி பண்ணிடலாம். அவங்க எப்பவுமே அப்படிதான், கொஞ்ச நேரம் நம்ம விட்டோம்னா அவங்களாலே இருக்க முடியாது வந்து பேசிடுவாங்க. ஆனா கோவமே படாம நிதானமா இருக்கிற ஒருத்தரை நம்ம சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இவரெல்லாம் ரொம்ப கஷ்டம். கோவமெல்லாம் அந்த அளவுக்கு படமாட்டாரு. ஆனா கோவம் பட்டாரு
பாரு சரி பண்றது அதை விட கஷ்டம். நீ சொல்றத பார்த்தா என்னால நம்பவே முடியல. ரகு இது வரைக்கும் கோவப்படுவான், அப்பவுமே சமாதானம் ஆயிடுவான். ஆனா நீ என்ன 2-3 நாள்லாம் பேசாம இருக்கான் அப்படின்னு சொல்ற, அதுதான் என்னால நம்பவே முடியல. அதுதான் பிரியா, அவர் அவ்வளவு சீக்கிரத்துல கோவப்பட மாட்டாரு. ஆனா கோவப்பட்டாரு அவரோட கோவத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இருக்கும். இவ்வளவு நாள் அவன் கூடயே இருந்திருக்கேன். சொல்ல போனா உன்னை விட நான் தான் அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு எல்லாமே. எனக்கு அவனை பத்தி தெரியல, உனக்கு தெரியுதா? என்னதான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணாததெல்லாம் ஒய்ஃப் கிட்ட தானே ஷேர் பண்ண முடியும். அதுவும் இல்லாம ஃப்ரெண்டுக்கு தெரியாத சில விஷயம் ஒய்ஃபுக்கும் தெரியும், ஒய்ஃபுக்கு தெரியாத சில விஷயம் ஃப்ரெண்டுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு. நீங்க இவ்வளவு பேசுவீங்களானோ? ஏன் பேச மாட்டேனா? சரி சரி பேசுங்க. அம்மா போன் பண்ணானா இல்லையா? எங்க அவரே சமாதானம் பண்ணாதான் உண்டு. நான் என்ன பண்ணணும் எனக்கே தெரியல. என்ன கோவனும் புரிய மாட்டேங்குது. அவர் ஏதோ கோவத்துல இருக்காருன்னு மட்டும் ஆனா நல்லா தெரியுது, என்ன கோவம் தான் தெரிய மாட்டேங்குது. சொல்லாதி, என்னாச்சு? அக்கா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்க்கா, ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி என்னுடைய சீனியர் ஒருத்தரை பார்த்து அருண்குமார்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேட்டிவ் பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்காருன்னு சொல்லியிருந்தாலக்கா. அவர் ஜாப் விஷயமா வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரகு கூட்டிட்டு வர சொன்னா, நான் வெளியே தான் வெயிட் பண்றேன், வரட்டுமா எப்படிக்கா, இல்ல பிஸியா இருக்கீங்களா? என்னடா புது பழக்கமா இருக்கு, போன்லாம் பண்ணி கேக்குறேன். எப்பவுமே போன்லாம் பண்ணி கேட்டுட்டு வர மாட்டியே, இது என்ன அதிசயமா இருக்கு? போன் பண்ணி கேட்டுட்டு வரமாட்டேன், நான் மட்டும் வந்திருந்தா. நீங்க இப்படியோ ரவுண்ட்ஸ் போயிருப்பீங்க. சடனா வந்து நின்னா நீங்க கோவப்பட்டீங்கன்னா என்ன மட்டும் அசிங்கப்படுத்தினா பரவாயில்ல, என் சீனியர் முன்னாடி அசிங்கப்படுத்தினா கொஞ்சம் பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிரும். அதான் முன்னாடி போன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஃப்ரீயா தான் இருக்கேன், உள்ள கூட்டிட்டு வா. ஓகேக்கா, உள்ள கூட்டிட்டு வரேன். இந்த வெளியே தான் இருக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே. ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவேன்க்கா. நீங்க ரவுண்ட்ஸ் போகலையா? இல்லடா, நான் வர்றதுக்கு முன்னாடி ஓபி பேஷண்ட் எல்லாமே ரகு முடிச்சிட்டான். டியூட்டி டாக்டர்ஸ் தான் பாத்துட்டு இருக்காங்க. சோ நான் ஃபைல் பாத்துட்டு இருக்கேன். ஒரு கேஸ் வந்திருக்கு, கிரிட்டிக்கலாக இருக்கு. அதான் அதை டயக்னோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீயும் வா, நான் உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். ஜெனிஃபர் இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். நீ அவரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னல, அவரை கூட்டிக்கிட்டு வா, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சின்னதே மச்சான் இன்னும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கானா? சின்னக்கா சொல்றீங்க, இன்னும் வீட்டுக்கு போலியா அவன்? சிஸ்டர் சொன்னாங்கடா ரவுண்ட்ஸ் போயிருக்கான்னு சொல்லி. சரி ஓபி பேஷண்ட் பார்க்கலான்ட்டு வந்தா ஓபி பேஷண்ட் எல்லாமே முடிச்சு வச்சிருக்கான். கீழே டியூட்டி டாக்டருக்கான ஓபி பேஷண்ட் தான் போய்கிட்டு இருக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு அந்த மாதிரி. ஸோ அதனால பிரச்சனை இல்லை, நான் மேலதான் இருக்கேன், நீ மேல கூட்டிட்டு வா சரியா? சரிக்கா, அதோ வரேன். செல்லோ, வயிறு வதி ஏதாச்சும் இருக்காமா? இல்ல அங்கிள், வயிறு வலிக்கல. அம்மா சாக்லேட் கேட்டா தரமாட்டேன்னு சொல்றாங்க அங்கிள். நீங்க அம்மா கிட்ட சொல்லி வாங்கிக்கோங்க ப்ளீஸ். சாக்லேட்லாம் சாப்பிட கூடாதுமா. அண்ணே சாக்லேட் வேணுமே, நீங்க ஏன் தர மாட்டீங்க? நீங்க தான் சாக்லேட் சாப்பிட கூடாதுன்னு சொன்னதா அம்மா சொன்னாங்க. ப்ளீஸ் அங்கிள். மதுமிதா சொன்னா கேட்க மாட்டியா? சாரி டாக்டர். குழந்தைய மிரட்டுறீங்க? இங்க பாருடி செல்லம், இப்போ உனக்கு வயிறு வலிக்குது இல்ல, எத்தனை ஊசி போட்டாங்க? 2 4 10. 10 ஊசியா? சார் குழந்தை தெரியாம சொல்றான்னு எனக்கும் தெரியும். 10 ஊசியா போட்டாங்க சிஸ்டர் உங்களுக்கு? அச்சோ, ஏன் சிஸ்டர் 10 ஊசி போட்டீங்க? சாக்லேட் கேக்குறாங்களா, இன்னும் 10 ஊசி சேர்த்து போட வேண்டியதானே? இங்க பாருங்க, நீங்க இதே மாதிரி சாக்லேட் வேணும்னு அடம்பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 10 ஊசி இன்னும் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அதனாலதான் இந்த அங்கிள் சொல்றாங்க இனிமே சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. சரிங்களா? சாக்லேட் ஒரு 1 மந்த்துக்கு சாப்பிடாதீங்க, அதுக்கப்புறம் எப்பமாச்சும் ஒன்ஸ் கொடுங்க சரிங்களா? ரெகுலரா சாக்லேட் எல்லாம் கொடுக்காதீங்க. ரெகுலரா சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அது சளி இருமல் எல்லாமே வரதா செய்யும். சாக்லேட்ல ஃபுல்லா சுகர் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கு, அதுல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் ஒரு துளி 1% 0.001% கூட அதுல இல்ல. அதனால குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாக்லேட் பிஸ்கெட்லாம் அவாய்ட் பண்ண மட்டும் பாருங்க, அதெல்லாம் கொடுக்காதீங்க. அதையும் மீறி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா ஹெல்த்தியா எதனா ரெடி பண்ணி கொடுங்க. வீட்லயே இந்த சத்து மாவுலாம் இப்பெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடுங்க சரிங்களா? அவங்க இப்போ கியூர் ஆயிட்டாங்க, டெம்பரேச்சரும் பார்த்தேன் நார்மலா தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னா கேளுங்க. சாப்பாடுலாம் எந்த மாதிரி தரணும்? சாப்பாடு டயட் வந்து ஃபுட்டு வந்து இப்போதைக்கு வந்து நீங்க பால் எதுவுமே தர வேண்டாம் ஒரு 3 நாளைக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க. நீங்க பாக்கெட் பால் குடுக்குறீங்களா, மாட்டுப்பால் குடுக்குறீங்களா? மாட்டுப்பால் தான் கொடுக்கும். எல்லாரும் பண்ற காமனான மிஸ்டேக் இதுதான். மாட்டுப்பால் குடுக்கணும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு 2 வயசு 3 வயசுக்கு மேல கொடுங்க. அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 2-3 வாட்டி பால்ல நல்லா காய்ச்சி கொடுக்கணும். அதுல இருக்க பாக்டீரியாஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வீட்டுக்கே மாட்டுப்பால் எடுத்துட்டு வந்து தரவங்க
அது அந்த அளவுக்கு சுத்தமா எடுத்துட்டு வந்து தர மாட்டாங்க. நம்ம பாக்குறதுக்கு வேணா அது சுத்தமா இருக்கும். பட் ஆனா அது ஃபேக்டரியில ரெடி பண்ணும் போது அங்க குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டும் ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டே அதுக்கு ஒர்க் பண்ணும். சரிங்களா? அதுக்காண்டி அங்க மிஸ்டேக் நடக்காதுன்னு நான் சொல்ல வரல. மிஸ்டேக்ஸ் நடக்கதான் செய்யும். பட் இருந்தாலும் நம்ம பேக்கெட் பால் தான் இப்போதைக்கு நீங்க ஸ்டார்ட் அப்ல கொடுக்கணும். ஏன்னா அதுல வந்து ஸ்டெரிலைசேஷன் ஒண்ணு நடக்கும். ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல இருந்து பாலை டக்குன்னு கூல் பண்ணுவாங்க. அந்த டைம்ல அதுக்குள்ள இருக்க பாக்டீரியாஸ், ஐ மீன் கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது இறந்துரும். குழந்தைக்கு தேவையான கொழுப்பு சத்து, கால்சியம் சத்து அது மட்டும்தான் அதுல இருக்கும். அதனால நம்ம தைரியமா அதை கொடுக்கலாம். ஓகேங்களா? மாட்டுப்பால்ல வந்து நம்ம அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல கொதிக்க வைக்க மாட்டோம். ஃபேக்டரியில மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நீங்க மாட்டுப்பால் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா 2-3 வாட்டி நல்ல பாலை காய்ச்சி காய்ச்சி ஆற வச்சு கொடுங்க. ஓகே? குழந்தைக்கு வந்து ஃபுட் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டருக்கு சொல்லுவாங்க. சிஸ்டர் அவங்களுக்கு சொல்லிருங்க. ஓகே சார். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆகும் போது என்னை வந்து பார்த்துட்டு போங்க. ஓகே சிஸ்டர், உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஃபார்ம் ரெடி பண்ணிருங்க. ஓகே சார். எல்லா பேஷண்ட்டும் பார்த்தாச்சு தானே? யா சார், எல்லா பேஷண்ட்டும் முடிச்சாச்சு. சிஸ்டர் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதோட ஃபைல் ரிப்போர்ட் எல்லாமே என்னோட டேபிளுக்கு எடுத்துட்டு வாங்க. பட் சார், நீங்க ஃபோன் பேசிட்டு இருக்கும் போது மேம் வந்துட்டாங்க. மேம் அந்த கேஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சார். மேம் தான் அதுக்கு டயக்னோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேம் ரூம்ல தான் அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு சார். ஓ சரி, ஓகே, நான் போய் பேசிக்கிறேன். ஓகே சார். சிஸ்டர், ஃபுட் ஷாட் பிரிண்ட் எடுத்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? அவங்க பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியாததை சிஸ்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகே டாக்டர். செல்லோ, சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது சரியா? இல்லைன்னா 10 ஊசி சேர்த்து போடுவேன். அம்மா, இந்த அங்கிள் பேட் அங்கிளா இருக்காருமா. அந்த அங்கிள் தான் இங்க எல்லாருக்குமே பிடிச்ச அங்கிள். நீ என்னன்னா பேட் அங்கிள்னு சொல்ற. சிஸ்டர், அவங்களுக்கு அந்த பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டு ஃபாலோ அப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. ஏதாச்சும் மெடிசன்ல டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. ஓகே? ஓகே டாக்டர். எமடி, இவர்கிட்ட சாப்பாடு கேட்டா இத பிரிண்ட் எடுத்து தர சொல்றாரு. அதையே சாப்பிடணும்? இல்ல இந்த மாதிரி லூஸ் மோஷன் ஆகுற பேஷண்ட், பிரெக்னெண்டா இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க அட்மின் சைட்ல இருந்து. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க போய் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு டைமும் டாக்டர் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும் இல்லையா? அதனால அந்த சார்ட் உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா என்னென்ன டைம்ல என்னென்ன ஃபுட் கொடுக்கலாம்னு உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். அததான் சார் எடுத்து கொடுக்க சொன்னாரு. பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாங்களா? ஆமா, பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான். சரிம்மா, நீங்க எங்கேயே இருங்க. நான் டிஸ்சார்ஜ் ஃபார்ம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். மெடிசன்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. கீழே மெடிக்கல்ல போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே? இப்பவுமே வாங்கிட்டு வரணுமா? இப்பவுமே வாங்க முடிஞ்சா போய் வாங்கிருங்க. இல்ல, பிள்ளைய பாத்துக்க யாருமே இல்லல்ல, அதான் எங்க அம்மா எங்க அண்ணன் கிட்ட இருக்காங்க. அண்ணாவா? அவங்க எங்க இருக்காங்க? எனக்கு முன்னாடி ஒரு ரூமுக்கு போயிருப்பீங்களே, அங்க எங்க அம்மா இல்ல. அந்த ரூமுக்கு நான் போகல, சார் 2 பேர் தான் போனாங்க. அதனால எனக்கு தெரியல. அவர் உங்க அண்ணன் தானா? ஆமா, எங்க அண்ணன் தான். அங்க இருக்காங்க எங்க அம்மா. எங்க அம்மா இங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே போயிட்டு வாங்கிட்டு வரணும். பொறுமையா வாங்கிக்கிட்டா போதும் தானே? உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண எப்படியும் 7 மணி 8 மணி ஆயிரும். அதனால பிரச்சனை இல்லை, பொறுமையாவே வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு வந்து அங்க சொல்லுங்க, ட்ரிப்ஸ் போட வேண்டியது இருக்கு குழந்தைக்கு. ட்ரிப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் ஆக வேண்டியதான். சரிம்மா. டேய், என்ன என்னன்னு கேக்குறதே ஒரு வித்தியாசமான தோரணையில வருது. என்ன பிரச்சனை? எதுவும் பிரச்சனை இல்லையே. இல்லையே, பிரச்சனை இல்லாம நீ ஹாஸ்பிட்டல்ல இவ்ளோ நேரம்லாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டியே. என்ன பிரச்சனை? ஏன், இதுக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டல்ல ஷிஃப்ட் பார்த்ததே இல்லையா இவ்வளவு நேரம்லாம்? ஆதி இப்பதான் 3 months தான் ஒழுங்கா ஷிஃப்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி நான் தானே ஷிஃப்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் ஏதோ கொஞ்சம் மெச்சூரிட்டியா அழகா ஹேண்டில் பண்ணிக்கிறானேன்றதுக்காண்டி கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒழுங்கா வராம இருந்தேன் தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி நான் ஒன்னும் மெச்சூரிட்டி இல்லாதவன்லாம் இல்ல. இப்ப யாரா அப்படி சொன்னா? அப்படி சொல்லவே இல்லையே. சின்னடா பிரச்சனை. என்ன பிரச்சனை? டேய், அததான் கேக்குறேன், என்ன பிரச்சனைன்னு. மூஞ்சையே இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? சொன்னா தானே தெரியும். சின்ன என் தலை மேல வேணா ஏறி உட்காரியா? சில இந்த பெஞ்சு எதுக்கு போட்டுட்டு இருக்காங்க? எதனா ஃபைல் வைக்கிறதுக்காண்டி போட்டிருக்காங்க. அந்த பரதேசியும் சரி, நீயும் சரி, வரும்போதெல்லாம் பெஞ்ச் மேல ஏறி ஏறி உட்காந்துக்கிறீங்க. எங்காச்சும் கொஞ்சமாச்சும் டீசெண்டா நடந்துக்கிறீங்களாடா? டாக்டர் மாதிரி லூசு. பேசிக்கிட்டே இருக்கேன், எப்படி மதிக்கிறான் நான் பாரு. காதி அக்கா, நான் சொன்னல சீனியர். நேம் அருண்குமார். ஓகே. உங்களை பற்றி ஆதியும் ரகுவும் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கங்க. ஸோ உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்லாம் எதுவும் வேண்டாம். இங்கே வேக்கன்சி இருக்குது. பட் ஆனால் உங்களுடைய ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவங்க சொன்னதுக்காண்டிலாம் நான் அப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு கேஸ் வந்திருக்கு. இது நீங்கள் டயக்னோஸ் பண்ணுங்க. எப்படி டயக்னோஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணால் நான் சொல்கிறேன் என்னன்னு. அது பிரச்சனை இல்லை, சொல்லுங்க கேஸ் டீடைல்ஸ். பேஷண்ட் வந்து ஆக்சிடென்ட் கேஸ். இப்பதான் ஜஸ்னோ வந்திருக்காங்க. என்னக்காச்சு, என்ன பிரச்சனை? ஐ திங்க் பிரைன் ஹீமோரேஜ் ப்ளீடிங்.
ஐ திங்க் ஹெட் இன்ஜுரி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிபிஆர் பண்ணியிருக்கு. சிடி ஸ்கேனும் எம்ஆர்ஐ ஸ்கேனும் வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு நம்ம ப்ரொசீஜர் பண்ண முடியும். ஐசியூ வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. 24 ஹவர்ஸ் ஃபுல்லாகவே வந்து அப்சர்வேஷன்லேயே இருக்கட்டும்னு சொல்லியிருக்கேன். ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு சிடி ஸ்கேனும் எம்ஆர்ஐ ஸ்கேனும் கையில் கிடச்சதுக்கப்புறமா ஐ வில் டிஸ்கஸ். நாளைக்கு நான் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கான ஃபுல் கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சப்மிட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? உன்னால் முடியும் அப்படின்னா நீ வா ஆதி, இல்லைன்னா நீ அவாய்ட் பண்ணிக்கோ. நீங்கள் கேஸ் வந்து டயக்னோஸ் பண்ணுங்கள். அப்புறமா ரகு நீயும் கேஸ் டயக்னோஸ் பண்ணு. நான் ஜெனிஃபர்கிட்டயும் சொல்கிறேன். ஓகே. அப்புறம் ஜெனிஃபர்கிட்டயும் ராம்குமார்கிட்டயும் நைட் ஷிஃப்ட்ன்றதுனால அவங்க வந்ததுக்கப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. 2 o'clock எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோர டயக்னோசிஸும் எனக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள், எது பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கோ ஐ வில் சூஸ். இன்னைக்கு நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபைல் எடுத்துகிட்டு நீங்கள் கேஸ் வந்து டயக்னோஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வாங்க. நாளைக்கு 2 o'clock கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். ஒரு 1 o'clock வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ரகு. ஹாய் சீனியர். சாரி சீனியர், வேற எதுவும் ஞாபகத்துல கவனிக்கல, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல ரகு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சின்னாச்சு ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்ல சீனியர், ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆதி இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன் ஆல்ரெடி. நீங்க 1 monthக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னன்னா இவ்வளவு லேட்டா ஜாயின் பண்றீங்க? ஜாயின் பண்ணலாம் தான் நினைச்சேன். வீட்டில் கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லைன்றதுனால கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தேன் ரகு, அவ்வளோதான். நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய். ஓகே சார், பாய். நீ நாளைக்கு கேஸ் ஹேண்டில் பண்ண போறியா என்ன? நீ கேஸ் ஹேண்டில் பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே சொல்லிடு. நான் குரூப் ஃபார்ம் பண்ண போகிறேன். சரிங்களா? 2 குரூப்பாக ஃபார்ம் ஆகி அதுலேருந்து எந்த பெஸ்ட் ஐடியாஸ் வருதோ அவங்க வந்து அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிக்கலாம். நாளைக்கு நான் கேஸ் ஹேண்டில் பண்ணலக்கா. எனக்கு மண்டே மேரேஜ் வச்சு நாளைக்குலாம் கேஸ் ஹேண்டில் பண்ணனா எனக்கு 100 ஸோ நாளைக்குலாம் நான் வரவே மாட்டேன். ஓகே, அது தெரியும். இருந்தாலும் முன்கூட்டி கேட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். சிவனுக்கு என்னாச்சு? பேர் அறிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். என்கிட்ட மட்டும் என்ன சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். கேட்க பதில் சொல்லல சார். ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமாடா, ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். போதுமா? சின்னவா இப்ப அவளுக்கு சும்மா என்னன்னுக்கிட்டு சிதச்சு இருந்தா தானே சொல்லுவாங்க. எதுவுமே இல்லைன்னா எப்படி சொல்லுவாங்க? எனக்கு தலை வலிக்குது. ஷிஃப்ட் அவளை கண்டினியூ பண்ணிக்க சொல்லு. நேத்து மார்னிங் வந்தது, நைட் ஷிஃப்டும் சேர்த்து பார்த்துருக்கேன், மார்னிங் ஷிஃப்டும் சேர்த்து பார்த்துருக்கேன். நான் வீட்டுக்கு போறேன். சரியா? வீட்டுக்கு போகும்போது ரோஷனுக்கு ஒரு சில பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதை வாங்கிட்டு போ சொல்லுடா. டேய், நான் அங்க போல, நான் அனு வீட்டுக்கு போறேன். ஏன்? அனு இருக்கும் போதுதான் அங்க வரமாட்டேன். இப்பதான் அனு அவங்க அம்மா வீட்டுல இருக்கல, அப்புறம் என்னவா இவனுக்கு? ஷோ, எனக்கு தலை வலிக்குது மச்சான், நான் கிளம்புறேன். சின்னக்கா பிரச்சனை இவனுக்கு. சின்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்கிறான். தலைவலிக்குதுன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை ஏதாச்சும் பைத்தியமா இருப்பானோ? ஐயோ, சின்ன 2 நாள்ல எனக்கு கல்யாணம் ஆச்சே. சிவன் பைத்தியம் ஆயிட்டா நான் எப்படி தாலி கட்டுறது? அடா பாவி, சின்னக்கா பண்றது இப்போ? டேய், ஓவரா போய்கிட்டு இருக்கேன். அடிச்சிருவோம் பாத்துக்கோ. மரியாதை வெளியப்படா. அதானே, அக்கா தம்பி சண்டையில நடுவுல வந்து பாத்தீங்களா? யான்ல செருப்பாளி அடிச்சுக்கிறோம். வெளியேதான் இருக்கும், போய் அடிச்சுக்கோ. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. வெல்கம். போ. குடும்பமே பைத்தியக்கார குடும்பமா இருக்கு. டேய், என்னடா சொன்ன? குடும்பமே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். சி, வெளியப்படா. ஷகுலாம் எவ்வளவோ பரவாயில்ல, ஃபோன் பண்ணியாச்சும் அட்லீஸ்ட் பேசுறான்ல ஒரு நாளைக்கு. முத்து மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு ஃபோன் கால் கூட பண்ண மாட்டான். நம்மளாம் ஃபோன் பண்ணி பேசினா மட்டும்தான் உண்டு. எல்லாரும் சொல்லுவாங்க நீ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு. ஆனா எனக்கு தான் தெரியும் அங்க லவ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. பேச சொல்லாதீங்க, முத்து மாதிரி ஒண்ணு அந்த அளவுக்கு மோசமானவர்லாம் இல்ல. ஆமா, நீங்க பாத்தீங்க. அனு சொல்லுமா. மாப்பிள்ள வந்திருக்காரு. ஷகுதா? ஆமா, வெளியே வா. அந்த வர இருமா. அம்மா, ரகு மேல வர சொல்லுங்களேன். ஏமா, என்னம்மா? இல்ல, கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, என்னால நடக்க முடியல, அதான். சரிம்மா, சொல்றேன். சரி, நான் வெளியே இருக்கேன். ஐயடா, எது இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ண மாதிரி வெக்கத்தை பாரு. வெளியே இருக்காங்களாம? வெளியே இருங்க, வருவான், பேசுவோம். அட பைத்தியக்காரி, நீயா இருக்க மேல? டேய், நான் மேல இருக்கணும் உனக்கு தெரியாது? தெரிஞ்சிருந்தா அப்படியே ஓடி இருப்பேனே, தெரியாம வந்துட்டேன். ஷோ கடவுளே. சரி, குழந்தைங்க கீழே அனு அம்மா தூக்கிட்டு போனாங்க. குழந்தைய அங்க குடுத்துட்டு 2 பேரும் இங்க ஓபி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நேத்து தான் அவன் பொண்டாட்டி விட்டுட்டு போனேன். அதுக்குள்ள என்ன உனக்கு? அதுக்குள்ள இங்க வந்து நின்றுட்டு இருக்க. உன்னை அடிக்கடிக்கு வரி வைக்கமா இல்ல? ஏ லூசு, இது என் மாமியார் வீடு. நீதான் நீங்க வந்து இருக்கிறதுக்கு வைக்கப்படணும். ஹலோ, அண்ணோட அம்மா எனக்கும் அம்மா மாதிரி தான். உனக்கு அம்மா மாதிரி, ஆனா எனக்கு மாமியாரு. சரியா? சோ உன்னை விட உரிமை எனக்கு தான் அதிகமா இருக்கு. நான் ஏன் வரேன், எதுக்கு வரேன் நீ கேட்காத என்ன. சிவா, உன்கிட்ட போய் பேசின பாரு. சரி, வெளியே போ. நீ வெக்கமாவே இல்லையாடா? ஏய், என் பொண்டாட்டிக்கு தனியா பேச வேண்டியது இருக்கு, வெளியே போ. அப்புறம் ஷேய், சேண்டா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? நான் ஏண்டி வைக்கப்படணும்? இல்ல, சரி வேண்டாம், விடு. ஏச்சு வெளியே
பைத்தியக்காரி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. கொஞ்ச நேரம் பேசுறக்காண்டி தான் வந்தேன். முக்கியமான விஷயம், வெளியே போ. சரி சரி சரி, பேசு பேசு. புருஷன் பொண்டாட்டி பேசணுங்கிற, நடுவுல உட்காந்து கேக்குறங்கிற, சிவிலி புடி. நீ முக்கியமான விஷயம் தானே பேச போற, ஐயா அந்த முக்கியமான விஷயத்துல நான் இருக்க கூடாதா? அசிங்கமா கேட்பேன், பரவாயில்லையா? ரகு விடுங்க. சி, நான் ஒன்னும் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன். என் குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. இப்ப குழந்தை அழுகலைன்னா இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்ப தானே மவள. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. யார் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்கணும் எப்பவுமே. ஆமா ஆமா, இவன் பார்த்தான் நான் ஒட்டிக்கிட்டத. சரியானு, நான் போறேன். போ போ. போறானு. போடி. டேய், உன்கிட்ட சொல்றேன், அனு கிட்ட தானே சொல்றேன். அவ வாய் நீயா, அவ சொல்ல மாட்டாளா? சரி போயிட்டு வாங்க. அதான் சொல்லிட்டால, வெளியே போ. போய் தொலைறேன். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அனு, போன் அங்க வையேன், நான் போய் டோர் லாக் பண்ணிட்டு வரேன். ரகு. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. என்ன? இருடி வரேன். ரகு, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? அனு, என்னால முடியலடி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால வேலை கூட செய்ய முடியல. ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கு. ஷேன்னு தெரியல. பதட்டமா, பயமா, என்னன்னு எனக்கே சொல்ல தெரியல அனு. நான் இப்படியே கொஞ்ச நேரம் படுத்துக்குவா முடியல. எனக்கு தூக்கமே வரல அனு. அதனாலதான் இங்க வந்தேன். ரகு, என்னாச்சு ரகு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் இப்படி இருக்கீங்க? எதனா சொல்லுங்க ரகு, சொன்னா தானே தெரியும். உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா? ம் எதுவும் இல்ல. என்கிட்ட எதுவும் கேட்காதடி. நான் கொஞ்ச நேரம் இப்படி மாடியில படுத்துக்கிறேன். இல்ல உன் மடியில படுக்க கூடாதா? அப்படிலாம் இல்ல, என்னாச்சு? ஷிஃப்ட் பண்ண மாட்டீங்களா? அதான் ஷிஃப்ட் டயர்டா இருக்கீங்க. நேற்று மார்னிங் போனது ஷிஃப்ட்டுக்கு, ஷிஃப்ட் தான் வரீங்க, அதுவும் ஈவினிங் 6 மணிக்கு. 3 ஷிஃப்ட்டும் சேர்த்து பார்த்த மாதிரி பார்த்துருக்கீங்க. மோஸ்ட்லி இது வரைக்கும் கல்யாணமாகி என்னைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஃபோன் பண்ணாலும் எரிச்சல் பட்டீங்க. சரி, ஏதோ டென்ஷனில் பேசுறீங்க அப்படின்னு நினச்சேன். நீங்கள் வந்து நான் மடியில் படுத்துக்கிறேன், எனக்கு முடியல அப்படிங்கிறீங்க. என்னன்னு சொல்லுங்க ரகு, ஏதாச்சும் பிரச்சனையா? ப்ளீஸ் டி, எதுவும் கேட்காத. நான் அப்படியே கொஞ்ச நேரம் மாடியிலே படுத்துக்கிறேன். எதுவும் கேட்காத.